சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றது. இது குறித்த கள விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன். சென்னையில் மட்டுமே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய 1500க்கும் மேற்பட்ட சிலைகள் 4 இடங்களில் கரைக்க திட்டமிடப்பட்டிருக்கு. 15000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம் பகுதியில் எந்தெந்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க, அங்கே போக்குவரத்து ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கா, விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில விநாயகர் சதுர்த்தி பண்டிகையொட்டி பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்துவதற்கு 1500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு நடத்துவதற்கு காவல்துறையின் சார்பில் அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் தற்போது விநாயகர் சிலைகளை கடல்ல கரைக்கக்கூடிய பணிகள் என்பது தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில சென்னை மாநகர்ல முழுவதுமாக 4 இடங்கள்ல அந்த விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் என்பது முழுவீச்சில் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா நாம இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம், திருவான்மையூர், பல்கலை நகர், அதே போல் காசிமேடு மீன்பிடி துறைமுகம், திருவொற்றியூர் பாப்புலர் இளைமேடை அருகே என மொத்தம் 4 கடற்கரை பகுதிகளில் இந்த விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு காவல்துறையினர் ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. சென்னை மாநகரம் முழுவதும் 15000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில இதற்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் நாம் இருக்கக்கூடிய சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில 1153 விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்படக்கூடிய விநாயகர் சிலைகள் இங்கே கரைப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா பட்டினப்பாக்கம் கடற்கரையில மொத்தம் 4 கிரேன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. பெரிய சிலைகளை ஏற்றி வரக்கூடிய வாகனங்கள் எளிதாக கடற்கரை செல்வதற்கும் கடற்கரை மணல் மீது 1 அடி உயரத்திற்கு மண் என்பது கொட்டப்பட்டு அதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம காவல்துறை தரப்புல 5 கண்காணிப்பு கோபுரங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. 2 தீயணைப்பு வாகனங்கள், 4 ஆம்புலன்ஸ்கள் மற்றும் மோட்டார் படகு மற்றும் நீச்சல் தெரிந்த தன்னார்வலர்கள் என பலரும் இங்கே தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறாங்க. 7 அடிக்கு குறைவாக இருக்கக்கூடிய சிலைகளை மட்டும் ராம்ப் மூலமாக நேரடியாக கடல்ல கரைப்பதற்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. 7 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் கிரேன் உதவியோடு இங்கே கரைப்பதற்காக 4 ராட்சச கிரேன்கள் என்பது வரவழைக்கப்பட்டு ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. விநாயகர் சிலைகளை கரைக்க வருவோர் ஏற்கனவே காவல்துறையால வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதி கடிதத்தை காட்டிய பிறகாக இந்த விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய விநாயகர் சிலைகளை சம்பந்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த காவல் நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் முன்னிலையில ஊர்வலமாக எடுத்து வந்து இங்கே கரைப்பதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் சென்னை முழுவதும் பார்த்தோம் என்றால் 15000 பேர் காவலர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக பட்டினப்பாக்கம் பகுதியில் மட்டும் சிலைகளை கரைக்கக்கூடிய பணிகள்ல 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கே பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நேரம் செல்ல செல்ல ஒவ்வொரு பகுதிகளாக விநாயகர் சிலைகள் கொண்டு வரப்பட்டு தற்போது கரைக்கக்கூடிய பணிகள் என்பது தொடங்கி இருக்கிறது. மதியம் 12 மணிக்கு மேலே பல்வேறு பகுதிகளில் இருந்து விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வந்து இந்த சிலைகள் கரைக்கக்கூடிய பணிகள் என்பது தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை 6:30 மணிக்குள்ளாக அனைத்து விநாயகர் சிலைகளும் இங்கே கரைப்பதற்கான ஏற்பாடு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கடற்பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் சிலைகளை கரைக்க வருபவர்கள் யாரும் உள்ளே நுழையாத வகையில தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக பார்க்க முடிகிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆங்காங்கே நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி சென்னையில் 1500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்றைய தினம் 4 இடங்களில் அதனை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் மற்றும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 15000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக தற்போது பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று ஆயத்த பணிகள் தயார் நிலையில் இருக்கின்றன. தற்போது ஆங்காங்கே கிரேன்கள் நிறுத்தப்பட்டு விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான ஆயத்த பணிகளில் காவல்துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.